ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் ஆஃபீஸ் டாவ்கி. மொத்தமாக இது வந்து ஒரு ஆறு, அதில் வந்து பாதி இந்தியா, பாதி வந்து பங்களாதேஷ் ஓட்டிருக்காம இருக்கு. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்த கால் வச்சுட்டு பாருங்க, பங்களாதேஷோட எல்லையில் வந்து கால் வச்சாச்சு. வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். நம்ம இப்போ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பார்டரில் உள்ள டாவ்கி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இங்கே பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்களாதேஷுக்கு போகிறதுக்கான பார்டர் இருக்குது. ஸோ இது வழியாக வந்து காரு, பைக்கு, லாரி, ட்ரக்கு இதெல்லாம் வந்து நிறைய இது வழியாக போயிட்டுருக்கு. ஏன்னா கஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த பார்டர் லைனில் போயிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த பார்டரில் வந்து நம்ம ஒரு காலம் இந்தியாவிலையும் ஒரு காலம் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லையும் வைக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து என்னன்னு தெரில. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் காட்டுறேன். ஏன்னா இப்போவே நம்ம வந்து கிளியராக சொல்ல முடியாது. இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், வெல்கம் டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் போட்டிருக்காங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் செக் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் வந்து செங்கல் கல் அடுக்கி வச்சிருக்காங்கல்ல, இதுதான் வந்து பார்டர் லைன். அப்படியே போது பாருங்க பார்டர் லைன். ஸோ அந்த சைடு வந்து பங்களாதேஷ், இந்த சைடு வந்து இந்தியா. அங்கே தூரமாக வந்து மக்கள்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து பங்களாதேஷில் உள்ளவங்க. எல்லோ கலரில் போட்டிருக்காங்கல்ல தடுப்பணை. தடுப்பணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போனீங்க அப்படின்னா பங்களாதேஷ். இப்போ நான் நிற்கிற இடம் இந்தியா. இங்கே பாருங்களேன், சைடில் நின்றுட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்து பங்களாதேஷ்காரங்க. பங்களாதேஷ்லேருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு வெல்கம் டு இந்தியா இமிக்ரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் ஆஃபீஸ் டாவ்கி. ஸோ பங்களாதேஷ்லேருந்து வர்றவங்க இதை பார்த்துட்டு வருவாங்க. நம்மளோட இமிக்ரேஷன் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது, இந்தியாவோட இமிக்ரேஷன் ஆஃபீஸ். அதே மாதிரி பங்களாதேஷோட இமிக்ரேஷன் ஆஃபீஸையும் நான் காமிக்கிறேன். இந்த கை கட்டுறல அங்கே இருக்குது பாருங்கள் அவங்களோட இமிக்ரேஷன். அது தாண்டதுக்கப்புறம் இருக்குது இமிக்ரேஷன். இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த பார்டர் லைன்லேருந்து ஒரு 500 மீட்டரில் இருக்குது. நமக்கு வந்து நிறைய நேரம் வீடியோ எடுக்க நம்மளோட வந்து விடலை. ஏன்னா அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் ஆஃபீஸர்லாம் இருக்காங்கல்ல, பார்டர் லைன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருந்தாங்க, அங்கே போகாதீங்க, வீடியோ கேமரா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மொபைலில் வேணால் வீடியோ எடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் கேமராவில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். வாங்க, இன்னொரு பார்டர் ஒன்று இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். இந்த வழியில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள சர்வதேச எல்லை வந்து வரும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல பார்டர், அந்த மாதிரி பார்டர் கிடையாது. இது வந்து ஒரு ஆறுங்க. ஒரு ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து சர்வதேச எல்லை வந்து பிரிச்சிருப்பாங்க. வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்க, நிறைய பாக்கு மரம்லாம் இருக்குல்ல, இந்த பாக்கு மரத்து வழியாக போயிட்டு அந்த ஆறுக்கு போகணும். அந்த ஆறுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கயிறு கட்டி வச்சிருக்காங்க பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள எல்லையில். பங்களாதேஷ் இந்தியா பார்டர் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருக்காங்க பாருங்க. கிட்ட போய் காட்டுறேன். ஒருவேளை வந்து இதில் தண்ணி வந்தது அப்படின்னா இது வந்து மூழ்கிருங்க. எல்லையை வந்து இவங்க எப்படி வகுத்துருக்காங்க அப்படின்னா சும்மா வந்து ஒரு கயிறை கட்டி வச்சிருக்காங்க. அதுதான் வந்து இப்போதைக்கு எல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இதுக்கு முன்னாடி வந்தான். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கல் கிடக்குல, இந்த கல்லை எடுத்து வச்சு அடுக்கி வச்சு இந்த எல்லையை வந்து வகுத்துருந்தாங்களாம். அது வந்து நீர் வந்து தண்ணி இந்த சைடு போகிறதுனால அது வந்து கலைஞ்சி போயிருது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி கயிறை கட்டியிருக்காங்க. தண்ணி நிரம்பி வரும்போது இந்த கயிற்றெல்லாம் வந்து அவுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே தெரியுதா, மேலே போட்டிருக்காங்க பாருங்க, பங்களாதேஷ் இந்தியா பார்டர் அஹெட் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்க பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் உள்ள பார்டர். சின்னதாக வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கயிறை கட்டி வச்சிருக்காங்க. மொத்தமாக இது வந்து ஒரு ஆறு, அதில் வந்து பாதி இந்தியா, பாதி வந்து பங்களாதேஷ் ஓட்டிருக்காம இருக்கு. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் செமையாக இருக்குது. இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வித்திட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தவங்க வித்திட்டு இருந்தாங்க ஃப்ரூட்ஸ். வாங்க போய் காமிக்கிறேன். இந்த ஆறை வந்து டாவ்கி ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. டாவ்கி ரிவர், அந்த முன்னாடி போனோம்ல ஒரு பார்டர், அது வந்து டாவ்கி பார்டர் செக் போஸ்ட்டு. இது வந்து டாவ்கி ரிவர். இந்த டாவ்கி ரிவரில் உள்ள இந்த இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் உள்ள பார்டர். இந்த சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போட்டிங்லாம் போயிட்டுருக்காங்க. நிறைய டூரிஸ்ட் பீப்புளெலாம் வர்றாங்க. இங்கே ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்களேன், டு நாட் கிராஸ் த லைன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தெரியுதா, இப்போ தெரியும் பாருங்கள், டு நாட் கிராஸ் த லைன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைன் தான் வந்து பாருங்கள், கையை வைக்கிறேன், இந்த கையை வச்சு பார்க்குறோம்ல, இந்த லைன் தான் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள இடையில உள்ள பார்டர் லைன். டூரிஸ்ட் பீப்புளுக்காக வந்து சேர் போட்டிருக்காங்க பாருங்கள், அங்கே பாருறதுக்கு தெரியுதா, அது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷோடது, அவங்களோடது. அந்த சேர் போட்டிருக்காங்க. நிறைய பங்களாதேஷ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பீப்புள் வந்து வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் பங்களாதேஷில் ஃபுல்லாக வந்து பாருங்களேன், அந்த சேர் வந்து நிறைய போட்டிருக்காங்க. இதோடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் தான் போகுது அப்படிங்கிறாங்க. அங்கே நிற்கிற பங்களாதேஷ்காரங்களாம் வந்து போட்டிங் போக முடியாது, ஏன்னா அவங்க வந்து போட்டிங் வச்சில்ல. இப்போ இங்கே போட்டெல்லாம் கிடக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சைடில் உள்ளது. இந்த கிடக்கல நிறைய போட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சைடில் உள்ளது. ஃபஸ்ட் அந்த பங்களாதேஷோட சைடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே கிடையாது, அதோடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல வந்து பங்களாதேஷோட தேசிய கொடியை வந்து ஏற்றிருந்தாங்க. இது எப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா, நேற்று வரும்போது பார்த்தேன். இந்த வழியில் தானே நாங்கள் வந்து அங்கே போனோம், அந்த டாவ்கி அப்படிங்கிற இடத்துக்கு. அப்போ பார்க்கும்போது நேராக வந்து அந்த தேசிய கொடி ஏற்றிருந்தாங்க. இப்போ வந்து தேசிய கொடியை காணோம். ஒரு வேளை வந்து 6 மணி ஆனதும் வந்து கலட்டிட்டாங்களான்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருட்டாகிற போகிற நேரத்தில் அவங்க நாட்டோட தேசிய கொடியை வந்து கலட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதனால எதுவும் கலட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கே அந்த பார்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட எல்லையில் கால் வைக்க முடியல. இப்போ வச்சுருவோம். இங்கே பாருங்க, இந்த கால் வச்சுட்டு பாருங்க, பங்களாதேஷோட எல்லையில் வந்து கால் வச்சாச்சு. அந்த இதான் வந்து பார்த்திங்கன்னா லைன், பங்களாதேஷோட எல்லையிலோட லைனில் வந்து பார்த்திங்கன்னா காலை வச்சாச்சு. இப்போ நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில். வாங்க அப்படியே போகலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ லைட்டு தெரியுதுல்ல, அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷோடது. தெரியுதா, ஒரு நிமிஷம் இருக்கா காட்டுறேன். அது தெரியுதுல்ல, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷோடது.
மொபைலில் சார்ஜ் இல்லாததுனால நம்ம இப்படியே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு சர்வதேச எல்லையில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் எல்லையில் உள்ள ஒரு இடையில அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். மறுபடியும் திரும்ப நம்ம இங்கே வருவோமா என்னன்னு தெரில, வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள எல்லை.